ஒன்று இயல்பில் எல்லாம் அதுவாக நடக்கும் அப்படிங்கிற நினப்பு கவர்மெண்ட்டுக்கு. ரெண்டாவது கவர்மெண்ட் கையில் காசு இல்லை. மூணாவது அரசு ஊழியர்களுக்கு பூரா வேறு வேறு வேலை கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் முதல்வர், இந்த மாதிரி வேறு வேறு ஸ்கீம்ஸ் கொடுக்கும்போது எல்லா ஆஃபீஸர்ஸும் என்கேஜ் வேறு வேறு இடத்துல மாற்றி மாற்றி போட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி உள்ள சிக்கல் தான் இதுக்கு மொத்தத்துக்குமான காரணம். மூணுக்குமான காரணம் ஒன்று கவர்மெண்ட் கையில் காசு கிடையாது, ரெண்டாவது இவங்க முன் தயாரிப்பு கிடையாது, எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது, மூணாவது ஆள் கிடையாது. இந்த மூணு நீங்கள் ஒரு 100 கொள்முதல் நிலையங்கள் கூட்டிடுறீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, சொன்னாங்களா? 100 கொள்முதலுக்கு ஆள் எங்கேருந்து எடுத்தீங்க? உங்களுக்கு இல்லை 100 கொள்முதல் நிலையங்களுக்கு மூட்டை தூக்குற ஆள்ல இருந்து, எடை போடுற ஆள்ல இருந்து, காசு கொடுக்குற ஆள்ல இருந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒருத்தர் அமௌண்ட் எழுதி கொடுக்கணும். உங்களுக்கு 18,000 ரூபாங்க, உங்களுக்கு 32, அது அவர் எழுதி கொடுத்தா காசு கொடுத்தாகணும். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ ஒரு அத்தாரிட்டி அங்கே இருக்கணும். 100 கொள்முதல் நிலையம் கூட்டிட்டீங்க, 100 பேர் வேலைக்கு ஆள் எடுத்தீங்களா? வேலைக்கு ஆள் எடுத்தீங்களா? கிடையாது. என்ன செஞ்சிருப்பீங்க? விளைச்சல் இல்லாத கடலூர்லேருந்து 2 பேர் அனுப்பியிருப்பீங்க, ராமநாதத்தில் 2 பேர் அனுப்பிங்க, நான் திருநெல்வேலியில் 2 பேர் அனுப்பி, அப்படி தானே நிற்க முடியும். அது எப்படி பத்தும்? அவர் எத்தனை மாதம் அங்கே இருப்பார்? அதைத்தான் முன் தயாரிப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் இது எதுவுமே எனக்கு வேண்டாம்னு சொல்லுங்கள். எனக்கு ஒன்றும் விவசாயிகள் வருத்தப்பட மாட்டாங்க. இது எதுவுமே இல்லை விவசாயி. ஏன்னா விவசாயி அவர்களுக்கு ஏமாற்றமோ பணம் போதுமான வராததோ, அவர்களுக்கு நெல் பாலாகிறதோ புதுசில் நிறைய பார்த்துட்டாங்க. அவர்களுக்கு என்ன சின்ன ஆறுதல் கொடுத்துருக்கலாம், நெல்லை வாங்கி நீங்கள் குடோனில் வச்சுட்டீங்கன்னா முடிஞ்சு வச்சுக்க.